இவ்வளோ நாள் டிராவல்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த பாஸ்போர்ட்டை இனிமே யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக என்னோட நார்மல் பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் போயிருந்தேன். இங்கே உள்ளே போனதும் உங்கள் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் உங்கள் ஃபோனுக்கும் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்துடும். இங்கே டோட்டலாக 3 ரவுண்ட்ஸ் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போனதும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. இவங்க என்னதான் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தாலும் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ரவுண்டில் என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை தேர்ட் ரவுண்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நான் போகும்போதே 2-3 பேரை திருப்பி அனுப்பிட்டாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தேர்ட் ரவுண்ட் தான் ரொம்பவே குரூஷியலான ஒரு ரவுண்ட். இங்கே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ் மேட்ச் ஆனால் கூட கரெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்படியே பழைய பாஸ்போர்ட்டில் ஹோல்ஸும் போட்டு கொடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த பாஸ்போர்ட்டை நான் யூஸே பண்ண முடியாது. என்னோட டிராவல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த பாஸ்போர்ட்டில் தாங்க இருக்கு. நிறைய ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இனிமேல் வரப்போகிற பாஸ்போர்ட்டை தான் நான் யூஸ் பண்ண முடியும். அந்த பாஸ்போர்ட் கைக்கு வந்ததும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய டிராவல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.